திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் கோவில் வளாகத்தில் அகண்ட தீபமும் 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். முக்கிய விழாவான கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் உலக பிரசித்தி பெற்ற திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு தீபத் திருவிழாவானது கடந்த 24ஆம் தேதி 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெற்று வந்த விழாவில் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதேபோல இரவு பஞ்ச மூர்த்திகளான விநாயகர், முருகர், உண்ணாமுலையம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி மாடவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய விழாவான 10 நாள் திருவிழா இன்று அதிகாலை சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அதிகாலை 4 மணிக்கு ஆலயத்தின் கருவறை முன்பு உள்ள பிரதோஷ நந்தி சிலை அருகில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒரு மடக்கிலிருந்து 5 மடக்கிற்கு தீபம் ஏற்றப்பட்டது. பிரதோஷ நந்தி சிலை அருகில் ஏற்றப்பட்ட பரணி தீப மடக்கை சிவாச்சாரியார் கையில் ஏந்தியவாறு 2ஆம் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வைகுந்த வாயில் வழியாக அண்ணாமலையார் மலை உச்சிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் உள்ள உண்ணாமுலையம்மன் சன்னதியில் உள்ள உண்ணாமுலை அம்மனுக்கு ஆராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் அருகில் உள்ள விநாயகர், முருகர் ஆகியோருக்கு ஆராதனை காட்டப்பட்டு மீண்டும் திருக்கோயிலின் மூலஸ்தானத்தில் ஆராதனையானது காண்பிக்கப்பட்டது. பரணி தீபத்தைத் தொடர்ந்து மாலை கோவில் வளாகத்தில் முதலாவதாக விநாயகர், சுப்பிரமணியர், உண்ணாமுலையம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து உமையாளுக்கு இடம்பாகம் வழங்கிய அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த நடனமாடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அவரைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோயில் கொடி மரம் எதிரே அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் உள்ள மலை உச்சியில் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அர்த்தநாரீஸ்வரருக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இந்த தீப ஜோதியை காண தமிழகம் மட்டுமல்லாது மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.